காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறதே, இன்னும் நமக்கான நேரம் வரவில்லையே என்று கவலையோடு இருக்கின்றாயா? நடக்காமல் போய்விடுமோ, இல்லை ஒருவேளை இழந்து விடுவோமோ என்றெல்லாம் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, இப்பொழுது நடக்கும் எந்த சூழ்நிலைகள் குழப்பிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். என் பிள்ளையாக நீ உருவெடுத்த பின் எதையும் இழக்க மாட்டாய். உன் மனம் விரும்பும் எதையும் நான் இழக்கச் செய்ய மாட்டேன். உன்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்வது உன் அப்பாவின் பொறுப்பு. உன் அப்பாவின் பொறுப்பான பின் உன் மனம் விரும்புவதை பறிப்பேனா? உனக்கு ஏற்படுகின்ற இந்த சூழல்களை எல்லாம் நான் கவனித்து கொண்டுதான் வருகிறேன். தங்கமே, உன் மனதில் இருக்கும் வலிகளும் மற்றவர்களும் அம்பு போல் பாயச் செய்யும் வார்த்தைகளும் எல்லாம் பயனற்றவை. நீ எதற்கும் பதில் பேசாதே. அந்த சூழ்நிலைகளில் என் அப்பா எனக்காக இருக்கிறார் என்பதை மட்டும் திடமாக நம்பு செல்லமே. நிச்சயம் உன்னை செழுமைப்படுத்துவேன். உன்னை துரத்தி கொண்டு இருக்கும் கடுமையான துயரத்தில் இருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனையடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டு இருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனது துயர் துடைக்க உன்னை தேடி வந்திருக்கின்றேன். தங்கமே, நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது. இழந்ததையெல்லாம் மீட்டு உன்னிடம் தருவேன். நீ மேற்கொண்டு எதையும் இழக்காமலும் இருக்கச் செய்வேன். என் மனதை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே என்றும் எனக்கு உனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார் என்றும் எப்படி இந்த பிரச்சனைகளை கடந்து வெற்றி பெறப்போகிறேன் என்று கண்ணீர் மல்க என் பாதங்களில் விழுந்து அழுது கொண்டு இருக்கிறாய். என் தங்கமே, அழாதே. உனக்குதான் நான் இருக்கிறேனே. அனுபவித்த அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் மீண்டு வரும் நேரம் இதோ நெருங்கிவிட்டது. கலங்காமல் இரு, தைரியமாக இரு. நீ ஜெயிக்க போகிறாய். எதற்கும் சோர்ந்து விடாதே செல்லம்மே. உன் கவலைகளும் கஷ்டங்களும் கண்டிப்பாக சந்தோஷமாக மாறும். என் வாழ்க்கையில் இனி அடுத்தது என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லையே. எனக்கென யாரும் இல்லையே, சிறிய உதவி செய்யக்கூட யாரும் இல்லையே என்று வருத்தப்படுகிறாயா? என் தங்கமே, ஏன் எதற்காக உனக்கு யாரும் இல்லை என்று வருந்துகிறாய்? ஒரு நாளும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு உன் அப்பா நான் தள்ள மாட்டேன். உனக்காக நான் இருக்கின்றேன். இனி உனக்கு யாரும் இல்லை என்று நீ ஒரு நாளும் நினைக்க கூடாது. நீ அப்படி நினைக்கும் பொழுது என் பிள்ளைகள் என்னை அப்பாவாக நினைக்கவில்லை என்று என் மனம் சொல்கின்றது. யாரும் இல்லை, எனக்கு தானே நினைக்கிறாயே தவிர எனக்கு என் அப்பா இருக்கிறார், எனக்கு எல்லாம் செய்வதற்கு என் அப்பா இருக்கிறார் என்று ஒரு நாளும் சொல்ல மறுக்கின்றாய். பல ஏமாற்றங்களால் நான் வீழ்த்தப்பட்டு விட்டேன். என்னை கரையேற்றுங்கள் அப்பா என்று என் முன் கையேந்தி நிற்கும் என் செல்ல பிள்ளையே, கூடிய விரைவில் உனக்கு நல்வாழ்வு கிடைக்கும். கவலைப்படாமல் இரு. இந்த மாதம் ஒரு இனிப்பான செய்தியோடே உனக்கு துவங்கும். ஆம் செல்லமே, நீ புதிய இடம் நோக்கி
பயணிக்க போகிறாய். உன் மனதை அழுத்தி கொண்டு இருந்த கவலைகள் எல்லாம் சற்று மாறப்போகிறது. உன் வாழ்க்கையில் புது மாறுதல்களை காணப்போகிறாய். செல்லமே, நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நீ எதிர்பார்த்த செய்தி வரப்போகிறது. அதனை கண்டு புதிய இடம் நோக்கி நீ இடமாற்றம் அடைய போகிறாய். உன் மனம் மகிழும் நிகழ்வுகள் இந்த மாதத்திலேயே நடக்கப் போகிறது. இந்த அப்பாவின் மீது முழு நம்பிக்கை இருந்தால் மேற்கொண்டு இந்த வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிட்டு அப்பாவின் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இந்த நாளை துவங்கு. இப்பொழுது உன் மனதில் இருக்கும் குழப்பங்களுக்கு என்ன காரணம் என்று தெரியுமா? உன் மனம் ஒரு நிலை இல்லாமல் இருக்கிறது செல்லமே. உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. உன் மனதில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் நீதான். நல்லது கெட்டது என எல்லாவற்றையும் உன் மனதில் குவித்து வைத்து கொண்டு இருக்கிறாய். நல்ல நிகழ்வுகளை மனதில் பதித்திருந்தால் பிரச்சனை இல்லை. நீயோ எதிர்மறை நிகழ்வுகளை மனதில் பதித்து வைத்திருக்கிறாய். அதுதான் உன் எண்ணங்களையும் பாதிக்கிறது. மறக்க வேண்டும் என்று நீ விஷயங்களை நினைக்கின்றாய். அதுதான் உன் நிம்மதிக்கு முக்கியமான விஷயங்களை பேசதான் நான் இப்போது வந்திருக்கிறேன். வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்கிற தீவிர ஆர்வம் இன்று அனைவரிடமும் நிறைந்திருக்கிறது செல்லமே. அப்படி வெற்றி கிடைக்காத பட்சத்தில் எளிதில் மனம் தளர்ந்து மன சோர்வு அடைந்து எதிலும் கவனம் செலுத்தி செயல்பட முடியாத நிலையும் ஏற்படுகிறது. உனது கவலைகளை தீர்ப்பதற்காகவே இன்று உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன். உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் சரியான ஒரு தீர்வை, நல்ல ஒரு முடிவை கொடுக்க போகின்றேன். என் தங்கமே, உன்னால் நம்ப முடியாத உன் வாழ்க்கைக்கான பெரிய முடிவு உன்னிடம் உள்ளது. சர்வ நிச்சயமாய் நான் எடுத்த முடிவுதான் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது. என் முடிவை கேட்க வேண்டுமானால் இதை நீ முழுமையாக கேட்டாக வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ ஏதாவது ஒன்றை செய்துவிட வேண்டும் என்று யோசித்து கொண்டு இருக்கும் பொழுதே அதில் ஆயிரம் தடைகள் வந்து விடுகின்றன. உடனே என் வாழ்க்கை இப்படித்தான், தலையெழுத்தும் விதியும் இப்படித்தான் அமைகின்றன, எதை செய்தாலும் தடைகளாகவே வந்து நிற்கின்றது என்றெல்லாம் புலம்பவும் ஆரம்பித்து விடுகின்றாய் செல்லம்மை. உன்னை சுற்றி உள்ளவர்கள் பற்றியும் அவர்கள் உன்னை தடையாக இருப்பதை பற்றியும் கவலைப்படுகிறாய். என் தங்க பிள்ளையே, அழிந்து போகின்ற வாழ்க்கையில் அவரவர் மனம் போன போக்கில்தான் போவார்கள். நீ ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற விதி இருந்தால் அதனை தடுக்க வேண்டும் என்ற விதி பல பேருக்கும் இருக்கும். அதனை தான் அவர்கள் செய்யவும் செய்கிறார்கள் என் செல்லமே. ஆனால் எல்லா தடைகளையும் மீறி நீ அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற விதி இருந்தால் அதுவும் நடந்தே தீரும். எனவே தடைகளை பற்றியும் உன்னை தடுப்பவர்கள் பற்றியும் சிறிதும் யோசிக்காமல் முன்னேறி செல்வதில் மட்டும் உன் கவனத்தை செலுத்து. அவர்களை திருத்துவதோ அறிவுரை சொல்வதோ உன் வேலை அல்ல. அவரவர் புத்தியால் அவரவர் திருந்துவார்கள். உன் வேலையில் கவனம் செலுத்து.
நீ நன்றாக இருப்பாய். நான் இருக்கின்றதும் மகிழ்ச்சியான செய்திகளே உன்னை வந்து சேரும். கவலைப்படாதே, இக்கலியுகத்தில் உன் அப்பா நான் உன்னோடுதான் இருக்கின்றேன். உன் அப்பா என்னுடைய பார்வையில் பாவங்கள் விலகும், கவலைகள் தீரும் செல்லமே. கஷ்டங்கள் நீங்கும், கொடுமைகள் விலகும், வருங்காலம் பலமாக அமையும். இன்று உன் வறுமைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் துயரங்களுக்கும் நீண்ட நாள் போராட்டங்களுக்கும் ஒரு வழி பிறக்கும் என்று சந்தோஷ வாக்கினை உனக்களிக்கவே நான் வந்துள்ளேன். முழுவதுமாக கேட்டு என் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் குழந்தையே. எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து என்னை பாடாய்படுத்துகிறதே என்று அழுது புலம்புகிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும், இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை நோக்கி கேட்கும் உன் கேள்விகளுக்கு விடை தரவே இன்று வந்துள்ளேன். செல்லமே, எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கூறுவதையும் அடிக்கடி நீ மறந்து விடுகிறாய். அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகிறது. நான் தான் சொல்கிறேனே, உன்னுடைய அத்தனை காரியங்களையும் நானே முன் நின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்வேன் என்று. அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு என்றுதான் சொல்கின்றேன். எப்பொழுதும் ஏதோ ஒரு யோசனையோடு இருந்து கொண்டு உன்னை சுற்றியுள்ளவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் பதிய விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? நீ எதையாவது யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது எல்லாம் நடந்து விடுமா தங்கமே? அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா? எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா? அதே போல்தான் எல்லாம் சுபமாக முடியும். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் என்னை வணங்கு. அப்பா என்று சொல்லும் போது நான் ஆனந்தமாக கேட்டுக்கொண்டு இருப்பேன். அதில் சந்தேகமே இல்லை. என்னை தஞ்சம் அடைந்த உன்னை எப்பொழுதும் நிற்கதியாக நிற்க விட மாட்டேன். ஒரு பொழுதும் கைவிடவே மாட்டேன். உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது செல்லமே. இன்னும் கொஞ்சம் காலத்தில் உன் பிரச்சனைகள், கடன், கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் சுகமாக வாழ ஆரம்பிப்பாய். உன் நீண்ட நாள் போராட்டங்கள் ஒரு முடிவிற்கு வரப்போகிறது. உன் ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்க்க ஒரு வழியை இன்று உருவாக்கிவிட்டேன் தங்கமே. அதை இன்று உன் கண்களில் காண்பிக்க போகிறேன். உன் மனதிற்கு அந்த வழியை உணர்த்த போகிறேன். இன்று முழுவதும் கவனமாக இரு. எந்த ஒரு ரூபத்திலும் எந்த உருவிலும் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை உன்னிடம் சேர்க்க போகிறேன். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு வழி பிறக்க போகிறது. உறுதியான நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் நல்லதே நடக்கும். நாம் இருக்க பயமேன்.